ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக டைரி ஃபார்ம் ரன் பண்ணிகிட்டு இருக்கிற கந்தசாமி வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ வந்து எடுத்தாச்சு ஆல்ரெடி. இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஒரு 25 மினிட்ஸ் போனதுனால பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். ஸோ பார்ட் 2ஓட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபகரமான டைரி ஃபார்ம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். கந்தசாமி. இது வந்து எல்லை கிராமம், அதாவது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உளுந்தூர்பேட்டை தாலுக்காவில் எல்லை கிராமன்ற ஊரில் இருக்கும். நம்மகிட்ட மொத்தம் எத்தனை மாடுன்னு இருக்குது? 10 மாடு இருக்குது. 10 மாடு இருக்குது. ஸோ 10 மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 மாடு பால் கறந்துட்டு இருக்குங்களா? அப்படியே முன்னே கறந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் சேனையான நிறுத்துவோம், இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. சரி, இப்போ மாடு இப்போ உங்கள்கிட்ட கன்று போடுதுங்கன்னா கன்று போட்ட உடனே எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ஒரு மாடு? எடுத்து ஸ்டார்ட்டில் 7. ஒரு மாடு ஒரு வேலைக்கு வந்து 7 லிட்டர் கறக்குது. இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை லிட்டர் கறக்கும்? எல்லாம் நம்ம இதுகிட்ட தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சேனத்தி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கறக்குது. சரி, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டைரி ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விவசாயம் பண்ணேன். விவசாயம் எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கும்? 5 ஏக்கர் இருந்து. 5 ஏக்கர். ஆமாம். அது பயிர் வச்சு லாஸ் ஆகிடுது. அதெல்லாம் விற்று கடனை கட்டிட்டு அப்புறம் இருக்கிற இடத்த விற்று கடனை கட்டுது. இப்போ அதில் வந்து இருக்கிற இடத்த அடமானம் போட்டு அப்புறம் மாடு வாங்கி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். மாடு இப்போ கெடேரி கன்று எத்தனை இருக்குது இப்போ நம்மகிட்ட? கெடேரி கன்று வந்து 5 இன்த்து. இப்போ செலவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 விற்றுட்டோம். எவ்வளோ கொடுத்தீங்க ஒரு கெடேரி கன்று? ஒரு கெடேரி வந்து ஒன்று 22,500. அது பெருசு. அதை இப்போ அப்படியே செனை ஊசி போடலாம். ஒன்று இன்னும் 2-3 மாதம் போனாக்க அது 14,000 விற்றுது. அது 14,000. ஆமாம். ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HF கிராஸ், ஒரு பெரிய ரக மாடு தான். ஆமாம், எல்லாமே பெரிய ரக மாடு. ஆமாம். இப்போ இந்த மாடெல்லாம் கொண்டு எங்கே போய் பிடிச்சிட்டு வந்தீங்க நீங்கள்? இது ஈரோட்டில் வந்து இறையூர் ஆல்வா முன்ன பண்ணாப்புல. அப்புறம் இங்கே அவங்க கமிஷன் வச்சு விற்றாங்க. அப்புறம் அதாவது அவர் வாங்கிட்டு வந்து அவரு உங்கள்கிட்ட கமிஷன் வச்சு விற்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்புறம் நானே போயிட்டு நேராக எங்கள் ஊர் ஆள் ஒருத்தர் இட்டுட்டு போயிட்டு ஒரு மாடு 75,000. இந்த இதுவும் அதுவும் 1.5 லட்ச ரூபா. இந்த மாடுங்களா? இது எங்கள் கண்ணு இதோ அதனுடைய புள்ள. இது இங்கே வந்து உங்கள்கிட்ட வந்து கண்ணு போட. ஆமாம். இதுவும் அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்க. அது ரெண்டும் 1.5 லட்ச ரூபா 2 மாடம். ஆனால் அதெல்லாம் 12-13 கறக்கும். எல்லாம் எல்லாமே இப்போ முன்னைக்கு அவங்கக்கிட்ட இந்த ஃபஸ்ட்டு வருஷத்தை விட இந்த வருஷம் எங்ககிட்ட எல்லாமே அதிகமாக தாங்க. ஏன்னா அது வந்து நீங்களே போயிட்டு வந்து ஈரோட்டில் வந்து. ஆமாம். இப்போ சந்தையில் ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாடு தான் அங்கே வரும். ஈரோடு மாடும் சொல்ல முடியாது. இங்கே இருந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போவோம். இங்கேருந்தும் போவோம். மற்றபடி கள்ளக்குறிச்சிலேருந்தும் போவோம். அந்த எங்கெங்கெல்லாம் ஊருக்கோ இந்த போகிறது தான் அங்கே ஈரோடு மாடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். பட் இந்த மாடு எங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஏன்னா இங்கே நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சென ஊசி யாரும் போடுறதில்ல. இவ்வளோ பெரிய மாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய கண்ணுட்டு வந்து சென ஊசி யார்ட்டும் அவ்வளோ இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஏதாவது கிராஸ் பீட் மாதிரி வச்சுக்கிட்டு, இதுவும் கிராஸ் பீட் தான், பட் இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். இப்போ நம்ம மாட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெர்சி கிராஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஜெர்சி கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சென ஊசி, இந்த HF கிராஸ் சென ஊசி போட முடியாது. அப்படி போட்டால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இறந்து போகிறக்கும், அப்படி இல்லை மாடு இறந்துடும். ஏன்னா அது வந்து வெளியே வராது அந்த கண்ணுக்குட்டி. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சென ஊசி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே இந்த ரகம் சென ஊசி ஏதாச்சும் போடுறாங்களா? போடுறாங்க. போட்டு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அதே ரகம் தான். அதே ரகம். இந்த கச்சப் அந்தாண்ட இதனுடைய புள்ள அந்தாண்ட இருக்குது. ஆமாம். சரி, இப்போ பாயிண்ட் எல்லாம் எவ்வளோ வருது? ஃபேட் SNF அதெல்லாம் இது எங்களது ரேட்டு வந்து இந்த கொழுப்பு சத்து 6 தாண்டி வருது. SNF ஏதோ அது ஒன்று வரும். அது 8 சில்லற வரும். எல்லாமே வந்து நாங்கள் பராமரிப்பு தான் எல்லாமே ரேட்டு வருது. இங்கே ஹெட்ஸானில் தான் ஊற்றுறோம். அதை என்ன பண்ணுறாப்புல உங்களுக்கு வரையும் எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து என்ன வந்து பாருங்கள், நாங்கள் வந்து எல்லாமே தீனியோ எல்லாமே கரெக்டாக கொடுப்போம். அதாவது ஒரு மாடு என்ன பால் கறக்குதோ அதுக்கு தகுந்தது தீனி கரெக்டாக கொடுப்போம். தீவனம் மாவட்டம் ஏதோ வந்தாலும் அதை வச்சு ரேட்டு கேட்டு எல்லாமே கரெக்டாக வரும். சரி, இப்போ மாடு பால் கறக்கிறத பொறுத்து தீவனங்கள் அளவு முறை கொடுப்போம். ஆமாம். சரிங்களா? இப்போ ஒரு 7 லிட்டர் கறக்கிற மாடுக்கு நீங்கள் என்ன அளவு தீவனங்கள் கொடுப்பீங்க? என்னென்ன கொடுப்பீங்க? தவிடு 3 பேர்படி வைப்போம். தவிடுனா என்ன தவிடு? கலப்பு தவிடுங்களா இல்லை கருக்கா தவிடு? ஓகே. கருக்கா தவிடு 3 படி. குச்சி தீவனம் 1 பேர்படி. அப்புறம் வந்து புண்ணாக்கு ஒரு 2 கிலோ ஊற வச்சு எல்லா மாட்டுக்கும் ஒரு செக்கு தண்ணி அதை கலக்கி ஊற்றுறோம். என்ன புண்ணாக்கு? மல்லாட்டை புண்ணாக்கு. ஸோ இதுதான் வைக்கிறீங்க? ஆமாம். அந்த ஃபேட் SNF வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பவுடர் ஏதாவது வைக்கிறீங்க? பவுட்ரு முன்னே வச்சது இப்போல்லாம் வைக்கல. அந்த சந்தோஷா பவுடர்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம்
நீ இந்த டாக்டர் அது ஒன்று ஆமாம் அதில் நல்லா வந்ததுவா இப்போ அது ஒன்றும் கிடைக்கல அதனால் வைக்கவும் இல்லை இப்போ தன்னாலே ரேட்டு வருது ஏன்னா கண்ணுக்குட்டியெல்லாம் இது இது பால் அதிகமாக நின்றதால இப்போ கம்மியாகிறதால ரேட்டு பால் வந்து கம்மியாகிடுச்சு அதனால் பாயிண்ட் வந்து அதிகமாக ஆமாம் ஃபேட்டஸ்னு வந்து அதிகமாக ஆமாம் அதனால் உங்களுக்கு வந்து ரேட் முன்னே அதெல்லாம் பால் அதிகமாக கறக்கும் போது இதெல்லாம் போட்ட பிறகு அதே 32 ரூபா 33 ரூபா வந்து 1 லிட்டரு 32 ரூபா 33 ரூபா இப்போ எவ்வளோ வந்துகிட்டு இருக்கு இப்போ தோராயமா இப்போ வந்து அதே 32 31 வருது ஸோ ஒரு வேலைக்கு எத்தனை லிட்டரு பால் போகும் இங்கேருந்து இந்த அதாவது இந்த டைரி ஃபார்ம் வந்து ஹட்சனுக்கு எவ்வளோ போகும் முன்னே வந்து 52 லிட்டரு போச்சு ஒரு வேலைக்கு இப்போ எல்லாமே சென மாடு எல்லாம் ஒரு 3-4 மாடு நின்று போச்சு இப்போ ஒரு 30 லிட்டரு வரும் சரி இப்போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா டைரி ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க ஸோ அப்படி நினைக்கும் போது என்ன பண்ணுதுன்னா அவங்களும் மாடு பிடிக்கிறாங்க ஸோ மாடு பிடிச்சா 99% பொதுவாக ஒரு 75% கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் தான் போய் முடியுது அவங்க வந்து பார்த்தோன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக பிடிச்சிறாங்க ஒரு 5 மாடு 10 மாடு அந்த மாதிரி பிடிச்சிருவாங்க அப்படிலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடு 3 மாடு பிடிப்பாங்க எப்படி பிடிச்சாலும் ஒரு சிலவங்களுக்கு வந்து நஷ்டமே வருது அது எதனாலும் சொல்லலாம் அது நஷ்டம் வருது எப்படின்னாக்க ஃபுல்லாக மாட்டுக்கு சரியாக கவனிப்பு இல்லாமல் அதனுடைய இதே நம்ம வந்து செலவு பண்ணாத அதே உறிஞ்சி சாப்பிடணும் போது அது மாடு இதாகி போகுது இப்போ என்னென்னா ஒரு வேளை பால் வந்து மாட்டுக்கு செலவு பண்ணிடணும் ஒரு வேளை பால் நமக்கு ஃபுல்லாக இப்போ காலையிலையும் மாலையும் வந்து 2 வேளை பால் கறக்குது அதில் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு செலவு ஆமாம் ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தா நமக்கு இருக்கீங்க ஸோ இதை வந்து யாரும் ஃபாலோ பண்ணதுனால தான் வந்து நஷ்டம் ஆகுது ஆமாம் ஸோ மாடு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு எப்படி பண்ணுவீங்க குளிக்க வைக்கிறது அந்த மாதிரி அதெல்லாம் அது இந்த இதுக்கு சோப்பு அது இதுன்னு இருக்க உனிக்கு அந்த ஈக்கெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வருவோம் இது இப்போ குளிர்காலத்தில் சரியாக குளிப்பாட்டுறது இல்லை கோடை காலம் ஆச்சுன்னா நான் வாரம் குளிப்பாட்டிவிடும் சரி முன்னே நான் வந்து பார்க்கும்போது இந்த ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்கத்தை வச்சு வந்து பின்னிருந்தீங்க இப்போ எதனால் எடுத்துட்டீங்க என்ன பர்பஸ் அது இப்போ இந்த எலி நிறையா வந்து அண்டிக்குது இங்கே தவிட்டு மூட்டையெல்லாம் வீணாக்குது அதனால் அதை எடுத்து விட்டோம் அதை எடுத்துகிட்டு பிறகு இப்போ மாடு வந்து ஹீட்டாக இருக்குமே மாடோட உடம்பு வந்து ஹீட் அதிகமாச்சுன்னா பால் வந்து கம்மியாக கறக்கும் இப்போ எப்படி அதாவது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இப்போ அதுக்கு தான் இப்போ இது மோட்ரு பண்ண செட் பண்ணியிருக்கேன் இப்போ மதியம் அந்தனக்கே மேலே அந்த ஷீட்டு மேலே தண்ணி 3 ஷிஃப்ட் அடித்தா சரியாயிடும் ஒரு ஷீட்டு மேலே நீங்கள் டேரெக்டாக தண்ணி அடிச்சு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலை அடிச்சா போதும் ஸோ அதனால் கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாகிடும் இப்போ டைரி ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் விவசாயம் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து எதனால் உங்களுக்கு வந்து டைரி ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 12வது படித்தேன் நான் 9வது படிக்கும்போதே இந்த ஒவ்வொரு இந்த கோழி பண்ணை அது இதுன்னு கொடுத்துருந்தேன் அதில் எல்லாம் நிறைய இந்த அறிவியலில் வந்து எப்போ வச்சாலும் மாட்டு பண்ணை வைக்கணும்னு சொல்லி நான் 9வதுலேருந்தே நினச்சிட்டு இருந்தேன் அது சரியான முறையில் எனக்கு இது வரைக்கும் செட் ஆகலை அப்புறமா தான் இப்போ தான் வந்து முன்னே ஒரு மாடு பிடிச்சேன் அப்புறம் ஒன்று பிடிச்சேன் அப்படியே சரி இந்த டைரி ஃபீல்டு வரதுக்கு அந்த உங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க இந்த ஃபீல்டுக்கு வரப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டீங்க எந்த அளவுக்கு வந்து நஷ்டப்பட்டீங்க இப்போ ஊரில் இப்போ நான் வந்து டைரி ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ண போறேன்னு வச்சுங்களேன் என்ன வந்து கற்று விடலாம் என்னடா இந்த மாதிரி போய்ட்டு மாடு சாணி வர போறியா மாடு மேய்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா அதெல்லாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணேன் அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ஆமாம் அதாவது எனக்கு உடம்பு இப்போ வந்து சுகர் கொஞ்சம் ஏறி போச்சு அதனால் நம்ம இந்த மாதிரி உட்காந்துருந்தா செட் ஆகாது இது பண்ணோம்னா கரெக்டாக நம்ம ஒர்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காரணம் எனக்கு மெயின் வந்து சுகர் காரணம் தான் இதில் இப்போ இந்த மாட்டு பண்ண வந்த பிறகு அதுக்கு நம்ம உடம்புக்கு தகுந்த வேலைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வேலை இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட ஆபிகள்லாம் வெளியே வர வேர்வை தண்ணி வர அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மெயின் வந்து இதுதான் எனக்கு ரீசனு ஏன்னா அவங்கவுங்க வாக்கிங் போகிறாங்க அது இது பண்ணுறாங்க அது நம்மளால் முடியாது இதை பண்ணோம்னா கண்டிப்பாக லாபமும் உண்டு நமக்கு உடம்புக்கு அந்த இதெல்லாம் குறைஞ்சிக்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ இதை பண்ணிவிட்டு எதாவது பண்ணிட்டு உக்காந்துருக்கோம் இப்போ விவசாயத்தை கம்ப்ளீட்டாக விட்டாச்சு இப்போ எந்த ஒரு பயிரும் கரும்பு நெல்லும் மஞ்சள் வச்சிருக்கேன் ஒரு ஏக்கர் மஞ்சள் வச்சிருக்கேன் 1 ஏக்கர் மஞ்சள் வச்சிருக்கேன் மீதி எல்லாம் ஒரு 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தீவன பயிர் தான் வச்சிருக்கேன் ஆமாம் ஸோ என்னென்ன ரகம் தீவன பயிர் இருக்குன்னு சொல்ல முடியுமா அதான் அது என்ன ரகம்னு தெரியல அது பேர் தெரில ஆனால் இந்த சிவப்பு ரகம் தான் வந்து நல்லா பால் கறக்குது மாடுலாம் நல்லா தின்னா ரேட்டும் நல்லா வருது இந்த தீவன பயிர் வந்து இந்த விதைக்கரணம்னு சொல்லுவாங்க அதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஊனீங்க நீங்கள் அது இரவு ஆள் ஒருத்தர் வச்சுருந்தார் அவருக்கு ஒரு நாள் கருநாள் அன்றைக்கி சரக்கெல்லாம் வாங்கி போட்டு கம்ப்ளீட்டாக
கொண்டு வந்து ஒரு கொஞ்சமாக வச்சேன். அப்புறம் அதுலேருந்து தான் திருப்பி வெட்டி இப்போ நிறைய இடத்த வச்சுருக்கேன். இது வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்டார், அவருக்கு கொஞ்சம் பேத்து கொடுத்தேன். இப்போ அவரும் நல்லா வச்சுருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது வந்து இந்த நீங்கள் சொல்கிற பயிர் வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி கம்மி. ஆமாம், வளர்ச்சிக்கு நாள் ஆகுது. ஆமாம், ஆனால் ஃபுல்லாக தின்னுடும், நல்லா ரெட்டாக பால் எல்லாமே சேர்ந்து கறக்கும். இன்னொரு ரகம் வந்து அது நல்லா வளருது, அது அந்த அடிக்கட்டை எல்லாம் தின்ன மாட்டேன்னுது. அடிக்கட்டை தின்ன. ஆமாம். சரி, இப்போ தீவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அளவு முறை தீவனங்கள் கொடுக்குறீங்களா இல்லை அளவுக்கு அதிகமாக கொடுப்பீங்களா? இல்லை அளவு தான். அளவு தான். அளவு தான். எதுவும் அவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிறது கிடையாது.